Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நீர்நிலைகள் அருகே உள்ள குடியிருப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுக்கு முன்பு தீக்குளிக்க முயன்ற முதியவரால் பரபரப்பு ஏற்பட்டது. சுந்தரபாண்டியம் பேரூராட்சியில் கண்மாய் நீர்வழிப்பாதை அருகே வசிக்கும் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் குடியிருப்புகளை அகற்ற ஜேசிபி இயந்திரத்துடன் அதிகாரிகள் சென்றனர். அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் விவசாயி மூர்த்தி என்பவர் திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீரென தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பாளையங்கோட்டை கீழ்ப்பாதி கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். முத்துமாரியம்மன் கோவில் அருகில் நெல் கொள்முதல் நிலையம் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் ஏரி பகுதியில் தண்ணீர் தேங்கும் இடத்தில் மாற்ற முயற்சிப்பதற்கான காரணம் என்ன என்றும் விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் தங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இடத்த மாத்துறதுக்காக ஏரிக்கரை மேற்பக்கம் கரையை உடைச்சி அதில் டிபிசி கொண்டு போகிறதுக்காக சில தனியார் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த இடத்துல எந்த குறையும் கிடையாது. மின்சார வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம், தண்ணி வசதி இருக்குது, ஷெட்டு இருக்குது, எல்லா வசதியும் இருக்க எந்த காரணமுமே இல்லாமல் இந்த இடத்த மாற்றுறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் கடை வாடகையை உயர்த்திய இந்து அறநிலையத்துறையை கண்டித்து கண்டன கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. குத்தாலம் பேரூராட்சி கடைவீதியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான அடிமனைகளில் ஏராளமான கடைகள் உள்ளன. இந்த கடைகளுக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் வாடகை கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் கட்டண உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தியும் அடிமனைகளை வாடகைதாரர்களுக்கு நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் குத்தாலம் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை போடப்பட்ட புதிய வாடகை முறையினை மறுபரிசீலனை செய்து அதற்கு இடத்திற்கு ஏற்றவாறு அந்த வாடகை முறையினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அரசாங்கம் நியாய வாடகை என்ற அடிப்படையில் அநியாய வாடகையை எங்கள் வணிகர்கள் திணித்த காரணத்தினாலே இன்றைக்கு எங்கள் வணிகர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் இதை பரிசீலனை செய்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய வணிகர்களுடைய தீராத பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஆலையில் கரும்பு அரவை தொடங்கியதன் காரணமாக கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஆலையின் பின்புறம் உள்ள சுமார் 200 ஏக்கர் நிலம் மற்றும் 20 கிணறுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து கழிவுநீரை முறையாக ஆலைக்கு உள்ளேயே சுத்திகரிப்பு செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நல்லிமடம் அரசு பள்ளியில் ஆசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததால் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நல்லிமடம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிக்கு பள்ளி ஆசிரியர் சிவக்குமார் என்பவர் பாலியல் தொல்லை அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். இந்நிலையில் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களே பாலியல் தொல்லை அளிப்பது அதிகரித்தாலும் அரசு எதையும் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியிலிருந்து சிவகங்கை செல்லும் 70 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலையின் இருபுறங்களிலும் கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ள திமுக கொடிகள் வாகன ஓட்டிகள் மீது விழுந்து விபத்தை ஏற்படுத்தும் என மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சிவகங்கைக்கு 2 நாட்கள் வருகை தந்துள்ள ஸ்டாலினை வரவேற்பதற்காக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திலிருந்து சிவகங்கை வரை சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு திமுக கொடிகள் சாலையின் இருபுறங்களிலும் கட்டி பறக்கவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த கொடிகள் வாகன ஓட்டிகள் மீது விழுந்து விபத்து ஏதும் ஏற்பட்டால் யார் பதில் கூறுவதென பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.